ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி. நாம் இன்றைக்கி 6th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை இயற்றினவர் தான் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. ஸோ இதை தொடக்கமாக கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. ஸோ இவருடைய ஊர் பற்றியோ பெற்றோர் பற்றியோ நமக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கல. இவருடைய வேறு பெயர்கள் சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார், மாதானு பங்கி, பொய்யில் புலவர். ஸோ இந்த மாதிரி நிறையா பெயர்கள் இருக்கும். நூற்குறிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லி 3 பிரிவாக பிரிப்போம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் 133. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் இருக்கும். ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இது முப்பால், பொதுமறை, தமிழ்மறை அப்படின்லாம் சொல்லி போற்றப்படுது. ஸோ அதுக்கப்புறம் திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, இப்போ கீழே பாருங்களேன், 2013 கொடுத்துருக்காங்களா. ஸோ ஒன்றுமே கிடையாது. அந்த ஆண்டோட +31 கூட்டினா தான் அந்த ஆண்டை தான் நம்ம திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவோம்.